மாறன் சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. கண்மணி வீட்டுக்கு வந்து வள்ளி வந்து போகிறாங்க. இந்த கல்யாணம் வேணாம், இல்லாட்டா கல்யாணம் பண்ணியே தான் தீருவேன்னீங்கன்னா உங்கள் பொண்ணு வாலாவட்டியாக திரும்பி வந்துடுவா. எங்கள் பையன் அடித்து துரத்த மாட்டான், எங்கள் பையன் இருந்தால் தானே உங்கள் பொண்ணு வாழ்வா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு வந்து என்னம்மா இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, அச்சச்சோ இந்த பரிகாரம் எதுவும் இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே வந்து கண்மணி வந்து கேட்குறாங்க, சரிங்க இந்த கல்யாணம் உங்களுக்கு பிடிக்கலையா இல்லை பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு பிடிக்கலன்னே வச்சுக்கலாம். உண்மையிலே இது மாதிரி நடந்துருச்சுன்னா அப்போனா எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்கும்ல, அந்த பரிகாரம் என்ன ஏதுன்னு கேளுங்க, அதுபடியே செஞ்சிடலாங்கிற மாதிரி தான் கண்மணி வந்து பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து அதிர்ச்சி ஆகிட்டாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி. என்னது இப்படியெல்லாம் சொல்கிறான்? கண்மணி பேசுகிறது லாஜிக் படி கரெக்டு தான். இன்னொரு வாட்டி கல்யாணம் நிற்கிறதுல எங்களுக்கு துளி கூட வந்து சம்மதம் இல்லை. இப்போ வந்து இப்படியெல்லாம் பேசுகிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது வீரா வந்து ஃபோன் அடித்து வள்ளி போனதுக்கப்புறம் ராமச்சந்திரன் ஐயாவுக்கு சொல்லிடுறாங்க, இது மாதிரி பரிகாரம் பண்ணுமா இல்லாட்டி ராகவனும் கண்ணு முடிடுவாங்களாம். இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. எங்கள் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வீரா நீ எதுவும் கவலைப்படாத, நான் வள்ளியை வந்து வெளுத்து வாங்குறேன். நான் அவங்கள கேள்வி கேட்டு சண்டை போடணுன்னா சொல்ல, இது மாதிரிலாம் நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில, அதுக்காக தான். சத்தியமாக தெரியாதுமா, நான் ஏம்மா இது மாதிரிலாம் சொல்ல போகிறேன், இது ஜாதகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன். வள்ளி வீட்டுக்கு வந்தோன்னே, வள்ளி போன காரியம்லாம் சிறப்பாக முடிஞ்சிச்சா? அவங்க உனக்கு ஃபோன் அடித்து சொல்லுவாங்கன்னு நினச்சேன். என்னமோ பரிகாரம் பண்ணாதான் அதுவும் இந்த கல்யாணம் பண்ணுனியாமே, இதெல்லாம் உனக்கு தேவையா? எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு ராமச்சந்திரன் ஐயா வந்து கேட்டோட, அண்ணா உனக்கு வேணாம் இது அசால்ட்டாக இருக்கலாம், ஏன்னா நீ 3 பசங்களை பெற்று வச்சுருக்க, அதனால இப்படி இருக்கலாம். ராகவன் மேலே நான் எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்கேன்னு உனக்கே தெரியும். ராகவன் மட்டும் மேலே இல்லை, கார்த்தி மேலே, நம்ம மாறன் மேலே, எல்லார் மேலேயும் நான் அன்பு பாசம் வச்சுருக்கேன். நீ எப்படி வேணான்னு அப்பாவாக இருந்து யோசிக்கலாம். நான் அம்மாவாக இருந்து காவேரி செய்ய வேண்டிய எல்லா கடமையும் எனக்குன்னு இருக்குல்ல. ஜாதகம் பார்த்து தான் பண்ணணும். ஜாதகம் பார்க்கும்போதே ஏதாவது பிரச்சனையாயிருந்துச்சுன்னா அதில் தீர்க்கறதுக்கு இருக்குது. ஆல்ரெடி நிச்சயமான பையன் ராஜேஷ் போயிட்டான். இப்போ அதே மாதிரி ஜாதகம் பொருந்தாத இவங்களை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம பையன் உசுருக்கே ஆபத்துன்னு இருக்கிறப்ப என்ன ரிஸ்க் எடுக்க சொல்கிறியா? நான் கல்யாணம் வேணான்னு சொல்லி தான் பேசியிருந்தேன். நீ தான் வந்து கேட்கவே மாட்டேங்கிறியா நான் பேசுகிறதெல்லாம் காது கொடுத்து. அதனால தான் நான் பரிகாரம் பண்ணுறதுக்கு சம்மதம் சொல்லியிருக்கேன். நீ என்னென்ன சொல்கிற? இதெல்லாம் கொஞ்சம் கூட ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாகிறாங்க நம்ம ராமச்சந்திரன். இவ்வளோ சொல்லி நீ கேட்க மாட்டேல்ல, அப்பா விடுங்கப்பா, அத்தை அவ்வளோதான் உனக்கு மரியாதை. ஏதோ இந்த வாட்டி ஏதோ பரிகாரம் செஞ்சுருவாங்க, கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் பரிகாரம்னு சொன்னால் நான் கடுப்பாயிடுவேன் அப்படின்னு சொல்லி கண்ணடிச்சிட்டு அவங்க அத்தையை வந்து திட்டுறாங்க. சரிடா நீ தானடா பேசுகிற, உனக்கு இல்லா உரிமையா அப்படின்னு சொன்னேன். ராமச்சந்திரன் வந்து சாதிச்சிட்ட, ராகவன் பக்கம் இருந்துட்டான், என்னாலையும் எதுவும் பேச முடியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் ராகவனும் எல்லாரும் வந்து ஹைவே அடிச்சுக்கிறாங்க. உனக்கு சந்தோஷம் தானே அத்தை, நீ ஆசைப்பட்டது மட்டும்தான் இந்த வீட்டில் வந்து நடக்கும், வேறு எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, ஓ அப்போனா முன்னாடியே திட்டம்லாம் போட்டுட்டீங்களா அப்படின்னு மாறன் வந்து கேட்குறாங்க. அப்போனா அத்தையும் மருமகனும் சேர்ந்து ஏதோ ஒரு வேலை பண்ணுறீங்கன்னு தெரியுது. அத்தை பெருசாக வந்து மாறிட்டியோ, வில்லியா மாறிட்டியா என்ன? டே அதான் ஊருக்கே தெரியும்டா, நான் வில்லியெல்லாம் மாறலை. இந்த குடும்பத்துக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை தான் செய்கிறேன். இந்த குடும்பத்துக்கு நல்லது ஓகே, ஆனால் அந்த குடும்பத்துக்கு கெடுதல் தானே பண்ணுற. டே ஒரு பக்கம் சாதகன் இருந்தா இன்னொரு பக்கம் பாதகன் இருக்கும். நான் நம்ம குடும்பத்தை பற்றி தான் யோசிக்க முடியும், எல்லார் குடும்பத்தையும் பற்றி யோசிக்க அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க இருக்காங்க. சரியான்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது. பொழுது விடிஞ்சோன்னே எல்லாரும் கிளம்புறாங்க. மாறன் மட்டும் கிளம்புவாங்களான்னு பார்க்குறாங்க, ஆனால் கிளம்பல. உடனே வந்து மாறனுக்கு வந்து அடுக்கடுக்காக வேலை வந்து கொடுக்குறாங்க. நீ இந்த வீட்டு பையனா வரப்புரியா இல்லை இங்கேயே இருக்க புரியா? நான் இங்கேயே இருக்கேன், கோயிலுக்கு எனக்கும் ஆகாது. அப்புறம் அந்த மனுஷன் வந்தோடனே தத்துவம் பேசுவாப்புல, இவன் எதுக்கு வேஸ்ட் டிக்கெட்டும் பார்ப்பல, எல்லாரும் மத்தியிலையும் நான் அசிங்கப்படுறத விட காலை ஆட்டிக்கிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இங்கே வந்து தூங்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் பொறுப்பாக இருக்கணும். ஆமாம்மா, வீட்டை பாதுகாக்க ஒருத்தர் இருக்கணும்ல, அப்போனா வீட்டுக்காரன்னு சொல்லிடுங்க என்ன. டேய் வீட்டுக்காரெல்லாம் இருக்கட்டும், பொறுப்பாக வேலை பாடுறா. துணியெல்லாம் இருக்குது, ஒரு 30 சட்டை, 25 பேண்ட்டு, 20 துண்டு, இது எல்லாம் வந்து என்ன மடிச்சு வைக்கணுமா? சேச்சா அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. துவச்சி காய வச்சு அயன் பண்ணி எடுக்கணும், சரியா? ஐயோ ஒரு நாள் பொழுது ஃபுல்லாக போயிடுமே, இவங்க இப்படியே பண்ணால் சரி வராது. ஒருவேளை பரிகாரத்தில் எதுவும் வந்து இறக்க முடக்கா வந்து அத்தை வந்து யோசிச்சு வச்சுருக்கோம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட, அப்போனா கண்டிப்பாக நம்ம அங்கே போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே இவ்வளோ நேரம் வந்து பனியன் போட்டுட்டு இருந்தவங்க
உடனே பேண்ட்டை மாற்றிடுறாங்க, சட்டையை போட்டுறாங்க, செருப்பு போட்டுட்டு வேக வேகமாக கார் வந்து ஓடுறப்ப சேசிங் பண்ணி முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க. நானும் வரேன். எதுக்காக இப்போ நீ வரேன்னு சொல்லு. டேய் வீட்டு வேலையை கொடுத்தோன்னு பயந்துக்கிட்டு ஓடி வந்துட்டான்டா. நீ அதுக்கு தானே தெளிவாக வந்து பிளான் போட்டிருக்க. உன் பிளானில் திட்டத்துக்கு கீழே யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, சரி சரி ரொம்ப புகழாதடா அப்படின்னு சொன்னேன். அப்படியே வண்டியில் வந்து ஏறுறாங்க, கோயிலுக்கு வந்து போகிறாங்க. கோயிலில் வந்து ஜோசியர் வந்து பேசுகிறாங்க. இந்த பரிகாரம் வந்து 108 வாட்டி வந்து கோயிலில் இருக்கிற குடத்து தண்ணி எடுத்து அம்மன் மேலே வந்து ஊற்றணும். அப்படி ஊற்றினாங்கன்னா நிச்சயம் வந்து கல்யாணம் நல்லபடியாக நடந்துடும். சில பேர் பாதியிலே விட்டவங்க இருக்காங்க. இதில் என்ன ஒரு டாஸ்க்னா உங்களால் செய்ய முடியும். எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் எடுத்துக்கலாம்லாம் சொல்லக்கூடாது. குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான். அதுவும் உச்சி வெயில் வரத்துக்குள்ளே இந்த பரிகாரம் முடிக்கணும். கரெக்டாக 12:30 மணி வரத்துக்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரம் முடிச்சே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மணி 10 ஆயிடுச்சு. ஐயோ இப்போ அவள் எப்படி இந்த மாதிரி வெயிட்டான பொருள்லாம் தூக்க முடியும்? நான் தூக்குறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம ராகவன். அத்தை இதுதான் சரியாக வரும்னு ராகவன் பேசிகிட்டு இருக்கப்ப, அதெல்லாம் முடியாதுடா. உன் கூட வாழ்நாள் ஃபுல்லாக நிம்மதியாக சந்தோஷமாக வந்து வாழ போகிறா. அப்படி இருக்கும்போது உனக்காக இது கூட செய்ய மாட்டாளா என்ன? இது அவள் தான் செய்யணும். நீ செஞ்சுட்டா போதுமா? நீ எல்லாம் செய்யக்கூடாதுடா. அவள் இதில் தானே பிரச்சனையாக இருக்குது. அவள் தான் செய்யணும். அப்படி செய்யாமல் விட்டுட்டா என்ன ஆகும்? இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழவே கூடாது. அப்படியே மீறி சில பேர் கல்யாணம்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு மிகப்பெரிய ஆபத்தெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? ஒன்று சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கண்மணி மனசு நினச்சிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் வெயிட்டான எந்த விஷயத்தையும் வந்து உடம்புக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்குற மாதிரி பண்ணிங்கன்னா கரு கலைஞ்சிரும், பார்த்துக்கங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு இன்னொரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி தெரியுது. ராஜேஷும் பாண்டியனும் கடைசியாக அந்த கிளாஸ்குள்ளேருந்து எடுத்து தூக்கிட்டு போய் செஞ்ச கடமையெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. நம்மளை அழுவ விட்டவங்களுக்கு இப்போ நம்ம ராஜேஷ் குழந்தையோட நமக்கு என்ன முக்கியம்? அந்த குடும்பத்தையே வந்து வேறு இருக்கணும், அது மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கண்மணி சரி நானே இந்த பரிகாரம்லாம் பண்ணுறேன்னு சொல்லும்போது தொட்டிக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. மாடிப்படி பக்கத்தில் அது ஒரு 20-30 படி இருக்கும் போல் இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த பரிகாரத்தெல்லாம் உன்னால் செய்ய முடியாது. 2 மணி நேரம் தான் அவகாசம் இருக்குது. அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே 1 மணி நேரத்துக்கு எப்படி இருந்தாலும் 54 கூட எடுக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு நீ எத்தனை கூட எடுக்க போகிற? ஏறி இறங்கினாலே ஒரு நிமிஷம் ஓடி போயிடும். அப்படி இருக்கும்போது 54 குடம்லாம் பாசிபிளே இல்லைம்மா 1 மணி நேரத்தில் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவன் என்ன செஞ்சு கிளிக்கிறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வெட்டியாக வந்து நேரத்தை வந்து ஓட்டுறாங்க. கடைசி தங்கச்சி வந்து பேசுகிறாங்க. இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே எப்படி அக்காவால் இதெல்லாம் செய்ய முடியும்? ஒரு நிமிஷத்துக்கு ஒரு குடம் எடுத்து அப்படியே வந்து ஊற்றிடணும், அடுத்த குடம் எடுத்து அப்படியே திருப்பி ஊற்றணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? இந்த சின்ன பொண்ணு கூட தெரிஞ்சிருக்கு. டேய் நான் வெள்ளிடா, அதனால தான் இத்தனை மணிக்கு கழிச்சு நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். உன்னை கார்த்தி வந்து கடுப்பாயிட்டாங்க. ராமச்சந்திரனோட கடைசி பையன். இது மாதிரிலாம் கிரிட்டிக்கலான பரிகாரம் இருந்துச்சுன்னா காலையில் சீக்கிரமாக ஒரு 9 மணிக்கு இல்லை வந்திருக்கணும். இல்லை 7 மணி 8 மணிக்கு வந்திருந்தா வெயில் தாள எல்லா வேலையும் முடிச்சிருக்கலாம்ல. ஆமாம் முடிச்சிருக்கலாம் தான். நான் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுதானடா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன கூட இருந்து புரிஞ்சுக்காமல் இருக்கீங்களாடா? உங்கள் குடும்பத்தை விடையாடா எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி. அப்பன்னு பார்த்து கீழே இறங்கலான் இருக்கிறப்ப ஒரு சித்தர் குச்சி வச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. வயிற்றுல புள்ளத்தாச்சியாக இருக்கிறப்ப நீ எப்படி இது மாதிரி விஷயம்லாம் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒத்துமொத்தம் குடும்பம் முன்னாடி கத்திடுறாங்க. என்னது வயிற்றுல குழந்தை இருக்கா? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவளா? சித்தர் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க. என்னென்ன இது மாதிரி குடும்பத்தில் தான் சம்மந்தம் பண்ணணும்னு ஆசைப்பட்டியான்னு இருக்கிறப்ப ராமச்சந்திரனுக்கே ஒரு அடி தூக்கி வாரி போட்டுருச்சு. இவ்வளோ நேரம் அந்த 108 குடம் இந்த டைமிங் பீரியடுக்குள்ளே பண்ணணும்னு சொல்லி ஒரு குருக்கள் வந்து சொன்னாங்களே, அவங்க வந்து சமாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் ஒரு பைத்தியம், இவன் எந்த நேரத்தில் என்ன சொல்லுவானே தெரியாது. அதனால் யாரும் வந்து பயப்படாதீங்க. ஓ அப்படிங்களா சரின்னு சொன்னேன். திருப்பியும் வந்து இறங்கலான் இருக்கிறாங்க. அந்த பைத்தியம் மாதிரி ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு சொன்னாங்களே, உண்மையிலேயே அந்த சித்தர் மாதிரி இருந்து அவங்க வந்து போனாங்க. போனதுக்கப்புறம் திருப்பி ரிட்டர்ன் வந்து நான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கேன், எல்லாம் நீ ஏமாற்ற பார்க்குறியா? உன் வயிற்றில் இருக்கிற குழந்தை கலைஞ்சிருமா? அது மட்டும் இல்லாமல் நீயும் காணாமல் போயிடுவ, ராஜேஷ் போன இடத்துக்கே போயிடுவ அப்படின்னு சொன்னோன்னே, என்னது இவருக்கு ராஜேஷ் விஷயம்லாம் தெரிஞ்சிருக்குன்னு யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக மாசாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.